மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, நம்முடைய சமுதாயத்திலே அனுதினமும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. இந்த வன்கொடுமைகளையெல்லாம் அரசாங்கத்தால், சமுதாயத்தால் என்ன செய்தாலும் தடுக்க முடியவில்லை. இதற்கான விழிப்புணர்வு குறைவாகவே இருக்கிறது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே வியாழக்கிழமை தோறும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்து உணர்த்துவதற்கு, அதை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு கருப்பு உடை அணிவது நம்முடைய வழக்கம். அந்த அடிப்படையிலே தான் இன்றைய நாளிலே நான் கருப்பு உடை அணிந்திருக்கிறேன். அதே வேளையில் இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கும், அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்து இப்படிப்பட்ட உடைகளை, அடையாளங்கள் மூலம் நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். ஐம்பூலங்கள் யாவும் அடங்கிட, ஐம்பெரும் காயங்கள் ஏற்றநாதா. வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர்.
பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திருப்பெயரிலே ஆமேன். இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாய் நாம் முதலாவது கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில், இந்த உபவாச நாட்களில் உமக்கு நாங்கள் முற்றிலுமாய் எங்களை ஒப்படைத்து கீழ்ப்படிந்து திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு இணங்க உம்மிடத்தில் நாங்கள் முழுவதுமாய் சரணாகதி அடைந்து எங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இந்த காலை தியானத்திலே ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்கள் சிந்தனைக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். நாம் கடவுளிடத்திலே இந்த தபசு காலத்திலே சரணாகதி அடைந்திருக்கிறோம். வேறு வழியே இல்லை. எங்களுடைய எல்லா தப்பிதங்களையும், எங்களுடைய எல்லா பாவங்களையும், எங்களுடைய குற்ற உணர்வுகளையும் இருந்து விடுதலை பெறுவதற்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆண்டவரே, நாங்கள் முழுவதுமாய் உம்மிடத்திலே சரணாகதி அடைந்திருக்கிறோம் என்று நாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேளையில் நாம் ஒன்றுக்கும் உதவாத சாம்பலை போன்ற புழுதியாய் நாம் இருக்கிறோம். நாம் முற்றிலுமாய் நம்முடைய அகந்தைகள், நம்முடைய தீய எண்ணங்கள், தீய செயல்கள் எல்லாவற்றையும் நெருப்பிலிட்டு சுட்டு நான் ஒன்றுமில்லை என்று சாம்பலாய் மாற்றி அந்த சாம்பலை எடுத்து நாம் சில நேரம் திலகமாய் கூட இட்டுக் கொள்கிறார்கள். ஏனென்றால் இந்த சாம்பல் நாம் ஒன்றுமில்லாததன் அடையாளமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சாம்பலுக்கும் புழுதிக்கும் ஒப்பான இருக்கிற நாங்கள் உம்மிடத்திலே சரணாகதி அடைந்திருக்கிறோம் சுவாமி. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கடவுள் ஆபிரகாமை அழைக்கிற பொழுது, தன்னுடைய மகனை பலியாய் கொடுக்க அவரை கேட்கிற பொழுது, இதோ அடியேன் என்று கடவுளின் சத்தத்துக்கு செவியாகிறார். அதுக்கு மறுப்பு சொல்லே பேசல. இல்லை என்னால் முடியாது, நான் செய்யலாம் மறுக்கல. இதோ அடியேன் என்று தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஆண்டவர் எங்கே அழைத்தாரோ அந்த இடத்துக்கு செல்ல ஆயத்தப்படுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய ஆயத்தப்படுகிறார். அதை போலவே யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இதோ அடியேன் என்று மோசே முட்செடிகளின் நடுவில் இருந்து எழுகிற குரலை கேட்டு, இதோ அடியேன் என்று மோசே கடவுளின் சத்தத்தை கேட்கிறதை பார்க்கும். அந்த முட்செடிகளிலிருந்து அழைக்கப்படுகிற கடவுளின் ஓசையை மோசே கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இதோ நான் இருக்கிறேன், ஏர் ஆமை என்று அவருடைய முழு ஒப்புதலையும் அவருடைய கீழ்ப்படுதலையும் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் அழைக்கப்பட்டோம். எந்த நிலையில நாம் இருந்தாலும், எந்த உயரத்தில் இருந்தால், இந்த உலகத்தின் எப்படிப்பட்ட அதிகாரம் நிறைந்தவராய் நாம் இருந்தால், எத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தால், கடவுள் நம்மை அழைக்கிற பொழுது அவருடைய சத்தத்துக்கு நாம் நம்மை முழுமையாய் ஒப்படைத்து இதோ அடியேன் என்று
கீழ்ப்படுகிற ஒரு மனிதராய் நாம் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 சாமுவேலில் 3ஆம் அதிகாரம் 8-10 வரை அடங்கியிருக்கிற பகுதியிலே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொல்லுகிற அந்த வார்த்தை, கடவுளின் சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கிறான். நீர் சொல்லு, நான் கேட்கிறேன். அந்த நிலையிலிருந்து நாம் கடவுளை இந்த தபசு காலங்களில் முழு சரணாகதி அடைந்து அவர் பாதத்திலே நின்று நாம் இந்த திருமறையில் சொல்லப்படுகிற தலைவர்கள் நமக்கு வைத்த முன்மாதிரி, அது ஆபிரகாமாக இருக்கட்டும், சாமுவேலாக இருக்கட்டும், மோசேயாக இருக்கட்டும், ஏசாயா தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், அவர்கள் கடவுளின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். இன்று நாம் இந்த தபசு காலங்களில் நம்முடைய ஜெபமும் உபவாசமும் நம்முடைய ஆன்மீக வாழ்வும் கடவுளின் சத்தத்தை கேட்பதற்கு, கடவுளின் ஓசையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை சிந்திக்கிற ஒரு காலமாயிருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலங்களிலே உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கு நாங்கள் செவி சாய்க்க, உம்முடைய வார்த்தையின் மூலம் நாங்கள் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள, ஆண்டவர் எங்களையே நாங்கள் உணவாய் மற்றவர்களுக்கு பகிர, நீர் எப்படி சிலுவையில் உம்மை எங்களுக்கு பகிர்ந்தீரோ அப்படி நாங்களும் எங்களால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை பக்குவப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். தந்தை, மைந்தன், தூயாவின் அன்பு பரலும் ஆசீர்வாத வழி நடத்துதல் நீங்க பாதுகாப்பு எங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.